மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ் சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். ஸோ போன கிளாஸில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ போன கிளாஸில் என்னெல்லாம் படித்தோன்னா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் மேட்டர் படித்தோம், அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் படித்தோம். அதில் ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் வந்து டீட்டெயிலாக படித்தோம். ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன டீட்டெயிலாக படித்தோம் அப்படின்னா, particles of matter are small. இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், இது படித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து particles of matter have space between them. have space between them. ஸோ இந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து செப்பரேட்டாக 5 மார்க்ஸில் படித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தேர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்க போகிறோம். particles of matter are continuously moving. Particles of matter are continuously moving. Okay. ஸோ மேட்டர் வந்து இஸ் மேடப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எப்போவுமே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜிக்ஸாக் மோஷனில் இருக்கும். இந்த மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இஸ் இன் ஜிக்ஸாக் மோஷன். ஜிக்ஸாக் மோஷன்னா, சப்போஸ் இப்படி ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து இப்படி போகும், இப்படி இப்படி இப்படி. ஸோ இந்த மாதிரி மோஷனை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஜிக்ஸாக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க, ஜிக்ஸாக் மோஷனோட டயக்ராம் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஜிக்ஸாக் மோஷன். ஓகே. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து இங்கேருந்து இங்கே போகும், இப்படி வரும், இப்படி போகும். ஸோ இந்த மாதிரி மோஷனை தான் வந்து ஜிக்ஸாக் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜிக்ஸாக் மோஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. The zigzag motion of the particles is also called as Brownian movement. இந்த ஜிக்ஸாக் மோஷனுக்கு இன்னொரு பேர் என்னது? ப்ரௌனியன் மூமெண்ட். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, வாட் இஸ் ப்ரௌனியன் மூமெண்ட்? ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்னா zigzag motion of the particles of matter. It is called as Brownian movement. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, கரெக்டாக? ஸோ பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டினியூஸ்லி மூவிங். இந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறதுக்கு இதுக்கு வந்து எனர்ஜி தேவை. ஸோ பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறதுக்கு என்ன எனர்ஜி வேணும் அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி. எல்லா பார்ட்டிகல்ஸ்க்குமே வந்து என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்னது? த எனர்ஜி ரெக்வயர்டு பை த பார்ட்டிகல்ஸ் ஃபார் மூவிங். ஸோ ஒரு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறதுக்கு தேவையான எனர்ஜியை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து சொல்கிறேன். பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் கண்டினியூஸ்லி மூவிங் அப்படின்றது. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நான் வந்து இப்படி ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். ஓகே. இது வந்து ஒரு பீக்கர். ஓகே. ஸோ இந்த பீக்கரில் வந்து நான் வந்து என்ன கேஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, புரோமின் கேஸ். Br2 கேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? புரோமின் கேஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த புரோமின் கேஸ் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா, ப்ரௌன் கலரில் இருக்கும். ஓகே. இப்போது இந்த பீக்கர், இன்னொரு பீக்கர், இது வந்து ஃபஸ்ட்டு பீக்கர். இன்னொரு பீக்கர், இது வந்து செகண்ட் பீக்கர். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, தலைகீழ இந்த பீக்கர் மேலே நான் கமத்தி வச்சுருக்கேன்.
இங்கே நடுவில் வந்து ஒரு பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பீக்கரில் நான் வந்து ஏர் எடுத்துக்கிறேன், இந்த பீக்கரில் வந்து புரோமின் கேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் ஏர் வச்சு இது பண்ணிக்கிறேன். பேப்பர் வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேப்பரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், இங்கே இருக்கிற புரோமின் கேஸ் வந்து மேல் பக்கமாக போய் இந்த பீக்கருக்குள்ளே நுழையும். ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்க ஏரும் என்ன ஆகும், இதுக்குள்ளே நுழையும். ஓகே, ஸோ புரோமின் வந்து இந்த பீக்கருக்குள்ளேயே இல்லாமல் என்ன ஆகுது, இந்த பீக்கர்லேருந்து இந்த பீக்கருக்கு மூவ் ஆகுது. அதே மாதிரி ஏரும் வந்து இந்த பீக்கர்லேருந்து இந்த பீக்கருக்கு மூவ் ஆகுது. இன்னும் ஒரு டயக்ராம், புக்கில் கொடுத்துருக்க டயக்ராம் வச்சு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 பீக்கர். ஸோ கீழே இருக்க பீக்கரில் நம்ம புரோமின் எடுத்திருக்கோம், ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ் அது. ஓகே, மேலே இருக்கிறதுல வந்து ஏர் எடுத்திருக்கோம், கலர்லெஸ், ஏருக்கு கலர் கிடையாது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, இங்கே இருக்கிற புரோமின் வந்து மேலே இருக்க பீக்கருக்கும் வந்து மூவ் ஆகுது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து தே ஆர் மூவிங் அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ இது வந்து யூஸ்வலாக கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்றத மட்டும் 1 மார்க்கில் கேட்டால் கேட்பாங்க. அண்ட் வாட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றது வந்து 1 மார்க்கில் கேட்டால் கேட்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் fourth characteristics வந்து particles of matter attract each other. Particles of matter attract each other. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வுட் எடுத்துக்கிட்டோம், இல்லை ஏதாவது வந்து ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சாலிடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ். மேட்டர் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், கரெக்டாக? ஸோ சாலிடாக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கட்டும், இல்லை கேஸாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இட் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது, பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒரு பார்ட்டிக்கலுக்கும் இன்னொரு பார்ட்டிக்கலுக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ தேர் வில் பி attraction between the particles of matter. Okay, so இந்த அட்ராக்ஷனுக்கு என்ன பேரு அப்படின்னா intermolecular force of attraction அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? intermolecular force of attraction. Intermolecular force of attraction அப்படின்னா the attraction between the particles of matter, அதுதான் வந்து intermolecular force of attraction. ஓகே, ஸோ எல்லா பார்ட்டிகல்ஸ்லேயுமே வந்து என்ன இருக்குது, அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஒரு டேப் இருக்குது, ஓகே, ஒரு டேப்ல இருந்து தண்ணி கொட்டிட்டு இருக்கு. ஓகே, இந்த தண்ணியை வந்து நம்ம கையை வச்சு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த தண்ணி வந்து ஸ்டாப் ஆகாது. என்ன ஆகும், நம்ம கையையும் தாண்டி என்ன ஆகும், கொட்ட ஆரம்பிக்கும், கரெக்டாக? ஸோ நம்ம கையால் என்ன பண்ண முடியல, இந்த டேப்பில் இருக்க வாட்டரோட பார்ட்டிகல்ஸை பிரிக்க முடியல. ஏன்னா இந்த வாட்டரோட பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்குது, அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதனால நம்ம கையை வச்சு தடுத்தாலோ இல்லை எதை வச்சு தடுத்தாலோ இந்த வாட்டர் வந்து அதையும் தாண்டி என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் which proves that particles of matter வந்து attract each other. ஓகே, ஸோ இதுதான் வந்து 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, ஸோ இதிலிருந்து வாட் இஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றத மட்டும் 1 மார்க்கில் கேட்டால் கேட்பாங்க. ஓகே, ஸோ 4
கேரக்டர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5 மார்க் கொஸ்டின், செகண்ட் ஒன் 5 மார்க் கொஸ்டின், தேர்ட் ஒன்ல இருந்து எதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னேன் 1 மார்க்கில், அண்ட் ஃபோர்த் ஒன்ல இருந்தும் மோஸ்ட்லி 1 மார்க் கொஸ்டின் தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான டெஃபினிஷன்ஸ் நம்ம படிக்க போகிறோம். இந்த லெசனோட இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன்ஸ் அல்லது இதில் இருக்க ஒவ்வொரு டெஃபினிஷனுமே வந்து 2 மார்க் கொஸ்டின் இல்லை 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து ரிஜிடிட்டி. ரிஜிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கல் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டோனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் அதை வந்து ப்ரெஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டோனுக்கு நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரெஸ் பண்ணாலும் இந்த ஸ்டோனோட ஷேப் வந்து என்ன ஆகாது, மாறாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஷேப்பு மாறாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம், ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிஜிடிட்டி அப்படின்னா the ability to maintain the shape. Ability to maintain the shape even if force is applied. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் என்ன ஆகாது, அதோட ஷேப் வந்து மெயின்டைன் ஆகும். அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் எதெல்லாம் ரிஜிட், ஸ்டோன் வந்து இஸ் ரிஜிட். கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன் நான். இப்போ ஸ்டோனை ப்ரெஸ் பண்ண மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பாஞ்சையும் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்பாஞ்சை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்பாஞ்சோட ஷேப் வந்து என்ன ஆகிடும், மாறிடும். ஸோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஷேப்பு மாறாமல் இருந்ததுன்னா ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஷேப்பு மாறுச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னா the ability to change the shape when force is applied. When force is applied, இதுதான் வந்து compressibility. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாஞ்ச் வந்து is compressible. Sponge is compressible. Okay, so rigidity, compressibility. So third definition வந்து fluidity. இப்போ ஒரு சாய்வான டேபிளில் எதுலையாவது நம்ம தண்ணியை ஊற்றினோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ ஆச்சுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃப்ளூயிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளூயிடிட்டி அப்படின்னா எபிலிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டு ஃப்ளோ. Ability of a substance to flow, it is called as fluidity. ஓகே, ஸோ ஏதாவது ஒன்று ஃப்ளோ ஆச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஃப்ளூயிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் எது ஃப்ளோ ஆகும், வாட்டர் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி ஆல்ரெடி தேர்டு பார்ட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸில் சொன்னேன். கைனட்டிக் எனர்ஜினா என்னது, the energy possessed or required by the particle of matter for moving. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். நான் எழுதுகிற டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து புக் பேக்லேயும் இருக்குது, எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்.
இதுவும் வந்து நான் இப்போ தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு பார்ட்டிக்கலுக்கும் இன்னொரு பார்ட்டிக்கலுக்கும் நடுவில் இருக்கிற அட்ராக்ஷனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா த அட்ராக்ஷன் பிட்வீன் த particles of matter. இதுதான் வந்து என்னது, intermolecular force of attraction. Next, Brownian moment. Brownian moment நான் என்னன்னு சொன்னேன், the zigzag movement of the particles of matter. The zigzag movement of the particles of matter, இதுதான் வந்து Brownian movement. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து diffusion. diffusion அப்படின்னா என்ன? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் இது, நீங்கள் வரைய தேவையில்லை. இந்த பீக்கரில் நான் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த சால்ட் வந்து இந்த வாட்டரில் டிசால்வ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், வாட்டரில் ஆல்ரெடி எனக்கு பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அந்த பார்ட்டிகல்ஸ் கூட இந்த சால்ட்டோட பார்ட்டிகல்ஸும் என்ன ஆகும், மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டிகல்ஸ் வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா அதை வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃப்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் டிஃப்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, த இன்டர்மிக்சிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். Intermixing of particles of matter, it is called as diffusion. ஸோ இந்த மிக்சிங் வந்து எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ப்ரெஷர், நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணால் டிஃப்யூஷனும் வந்து அதிகமாக இருக்கும். இஃப் ப்ரெஷர் இன்க்ரீசஸ், ஓகே, டிஃப்யூஷன் வந்து இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வந்து கேஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த கேஸ் எப்படி அந்த லிக்விடுக்குள்ளே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண வைக்கிறாங்க, ப்ரெஷர் போட்டு தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் திறந்த உடனே அந்த ப்ரெஷர் கம்மியான உடனே என்ன ஆகும், அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ ப்ரெஷர் அதிகப்படுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் ரெண்டும் வந்து அதிகமாக என்ன ஆகும், மிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இஃப் டெம்பரேச்சர் increases, diffusion வந்து increases. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிஃப்யூஷன் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிஃப்யூஷனை பற்றி இந்த லெசன்லேயே வந்து லேட்டர் நம்ம வந்து டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு டெஃபினிஷன் மட்டும். டெஃபினிஷன் என்னது, intermixing of particles of matter, it is called as diffusion. ஸோ டெஃபினிஷன் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டெஃபினிஷன்ஸ் இந்த லெசனில் உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டிகல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். we are going to classify the matter into 3 types. மேட்டரை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோன்னா, ஒன்று வந்து சாலிட், இன்னொன்று வந்து லிக்விட், இன்னொன்று வந்து கேஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு கிளாஸிஃபை த மேட்டர் இன்டு சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ உங்கள் புக்கில் சாலிடை பற்றி தனியாக, லிக்விடை பற்றி தனியாக, கேஸை பற்றி தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இது மூணுத்தையும் ஒன்றா கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ difference between solids, liquids and gases.
ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் அழகாக ஒரு டேப்லர் காலம் வரைஞ்சிக்கோங்க, வேணால் நோட்டை திருப்பிக்கோங்க, திருப்பி கூட வேணால் வரைஞ்சிக்கலாம். ஓகே, difference between solids, liquids and gases. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நான் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட்டு வந்து சாலிட், நெக்ஸ்ட்டு வந்து லிக்விட், நெக்ஸ்ட்டு வந்து கேஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேக்கிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி பேக் ஆகிருக்கும். இப்போ ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி பேக் ஆகிருக்கும் அப்படின்னா, பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இப்படி கிட்ட கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேக் ஆகிருக்கும். ரொம்ப இப்படி கிட்ட கிட்ட க்ளோஸாக பேக் ஆகிருக்கும். ஸோ பேக்கிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சாலிடில் வந்து இட் இஸ் டைட்லி பேக்டு அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி அதை வந்து க்ளோஸ்லி பேக்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லிக்விடில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிடை விட கொஞ்சம் லூஸாக பேக் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக பேக் ஆகிருக்கும். ஸோ லூஸ்லி பேக்டு கம்பேர்டு டு சாலிட்ஸ். சாலிட்ஸை கம்பேர் பண்ணும்போது லூஸ்லி பேக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ கேஸில் வந்து பார்ட்டிகல்ஸ் எப்படி பேக் ஆகிருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லூஸ்லி பேக் ஆகிருக்கும். ஸோ வெரி லூஸ்லி பேக், வெரி லூஸ்லி பேக்டு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ஷேப். சாலிட் எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டான ஒரு ஷேப் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டோன் எடுத்தோன்னா அதுக்கு ஷேப் இருக்கும், ஒரு செங்கல் எடுத்தோன்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கும், கரெக்டாக ஒரு பென் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஷேப் இருக்குது. ஓகே, ஸோ சாலிட்ஸ் வந்து ஹேஸ் அ டெஃபினட் ஷேப். டெஃபினட் ஷேப்னு எழுதலாம், இல்லாட்டி ஃபிக்ஸ்டு ஷேப். சாலிட்ஸ் ஹாவ் ஃபிக்ஸ்டு ஷேப். லிக்விடுக்கு ஷேப் இருக்குமா? இருக்காது. நம்ம எந்த கண்டெய்னரில் ஊற்றி வைக்கிறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பை எடுத்துக்கும். நம்ம கிளாஸில் ஊற்றி வச்சோன்னா கிளாஸோட ஷேப்புக்கு மாறிடும், இல்லை நம்ம ஒரு பாட் ரவுண்டாக ஒரு பாட்டில் ஊற்றி வச்சோன்னா அந்த ஷேப் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நோ ஃபிக்ஸ்டு ஷேப். ஓகே, ஸோ இட் வில் டேக் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். It will take the shape of the container. Okay, ஸோ கேஸஸ் எப்படி இருக்கும்? கேஸை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா அந்த கண்டெய்னரை வந்து ஃபுல்லாக அது ஃபில் பண்ணிடும். ஓகே, ஸோ கேஸுக்குமே வந்து there is no fixed shape. It fills the container கம்ப்ளீட்லி. ஒரு கண்டெய்னரில் கேஸ் ஸ்டோர் பண்ணோன்னா அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? கேஸ் வந்து ஃபில் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஷேப் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம். சாலிட்ஸுக்கு வந்து ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்கும், டெஃபினட் வால்யூம். லிக்விடுக்கும் வந்து ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்கும். 10 ml வாட்டர்னா 10 ml, அது ஒரு ஃபிக்ஸ்டு வால்யூம். ஓகேவா? ஸோ சாலிடுக்கும் லிக்விடுக்கும் வால்யூம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் கேஸஸ்க்கு வந்து வால்யூம் வந்து ஃபிக்ஸ்டு வால்யூம் கிடையாது. இட் டஸ் நாட் ஹாவ் ஃபிக்ஸ்டு வால்யூம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சின்ன டப்பாவில் கேஸ் ஃபில் பண்ணிங்கன்னா அந்த டப்பா ஃபுல்லாக கேஸ் வந்து ஃபில் ஆகிடும். இதே ஒரு பெரிய டப்பாவில் நீங்கள் கேஸ் ஃபில் பண்ணாலும் அந்த டப்பா ஃபுல்லாக என்ன ஆகிடும்? கேஸ் ஃபில் ஆகிடும். ஸோ அதனால் இட் ஃபில்ஸ் த கண்டெய்னர் கம்ப்ளீட்லி. அதனால் நோ ஃபிக்ஸ்டு வால்யூம். இட் ஃபில்ஸ் த கண்டெய்னர் கம்ப்ளீட்லி. ஸோ அதனால் நோ ஃபிக்ஸ்டு வால்யூம். ஸோ 3 டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 4வது டிஃப்ரென்ஸ்.
மறுபடியும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஹெட்டிங் எழுதிக்கிறேன். சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ 4வது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ரிஜிடிட்டி. ரிஜிடிட்டினா என்னன்னு டெஃபினேஷன் படித்தோம். நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் ஷேப்பு மாறாமல் இருந்ததுன்னா அது வந்து ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ சாலிடோட ஷேப்பை நம்மளால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஸோ சாலிட்ஸ் வந்து ரிஜிடாக இருக்கும். ஆனால் லிக்விடோட ஷேப்பை நம்மளால் மாற்ற முடியும். கரெக்டாக? ஸோ லிக்விட் வந்து நான் ரிஜிட். கேஸோட ஷேப்பையும் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ கேஸும் வந்து நான் ரிஜிட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 5th one, compressibility. கம்ப்ரெசிபிலிட்டினா என்னது, நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஷேப் மாறுச்சு அப்படின்னா அதை வந்து கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சாலிட் வந்து ரிஜிடாக இருக்கும், அதனால நம்மளால் ப்ரெஸ் பண்ணி அதோட ஷேப்பை ஈஸியாக மாற்ற முடியாது. ஓகே. ஸோ சாலிட்ஸ் வந்து இட் கேனாட் பி கம்ப்ரெஸ்ட். சாலிடை வந்து இட் கேனாட் பி கம்ப்ரெஸ்ட். சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம படிப்போம், இந்த லெசன்லேயே வந்து படிப்போம். லிக்விடையும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இட் கேனாட் பி கம்ப்ரெஸ்ட். லிக்விடுக்கு வந்து வால்யூம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கிளாஸில் 10 ml லிக்விட் வாட்டர் எடுத்தோம்னா அந்த 10 ml அப்படியே தான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி 4 ml மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் லிக்விட்ஸ் வந்து கேனாட் பி கம்ப்ரெஸ்ட். ஓகே. கேஸஸ் வந்து கேன் பி கம்ப்ரெஸ்ட். கேஸை வந்து நம்மளால் ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ண முடியும். நம்ம எல்பிஜி சிலிண்டர்லலாம் கேஸை வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ், கேஸை கம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளூயிடிட்டி. ஃப்ளூயிடிட்டினா என்ன சொன்னேன், எபிலிட்டி டு ஃப்ளோ அப்படின்னு சொன்னேன். சாலிட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுமா? நோ. ஓகே. ஸோ சாலிட்ஸ் வந்து டஸ் நாட் ஃப்ளோ. லிக்விட்ஸ் வந்து தே ஆர் ஃப்ளூயிட். ஓகே. லிக்விட்ஸ் வந்து ஃப்ளூயிட், ஏன்னா லிக்விட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே. ஆனால் லிக்விட் வந்து எப்போவுமே டாப் டு பாட்டம் தான் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ தே ஃப்ளோ ஃப்ரம் டாப் டு பாட்டம். இப்போ கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேஸும் வந்து ஃப்ளூயிடு தான், ஏன்னா கேஸும் வந்து என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். ஆனால் கேஸ் வந்து டாப் டு பாட்டம் மட்டும் தான் ஃப்ளோ ஆகுமா அப்படின்றது கிடையாது. கேஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ஃப்ளோ ஆகும். கரெக்டாக? ஸோ கேஸ் வந்து ஃப்ளூயிடு தான், லிக்விடும் ஃப்ளூயிடு தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னது, லிக்விட் வந்து எப்பவுமே டாப் டு பாட்டம் தான் ஃப்ளோ ஆகும். ஆனால் கேஸ் வந்து தே ஃப்ளோ இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். They flow in all the directions. Next one வந்து density. டென்சிட்டினா அடர்த்தியாக இருக்கிறது. ஓகே. சாலிடில் வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக பேக் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ அதனால் அதில் வந்து அடர்த்தியாக இருக்கிறது வந்து டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சாலிடில் வந்து டென்சிட்டி வந்து இஸ் ஹை. லிக்விடில் வந்து சாலிடை விட பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக தான் பேக் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ லிக்விடோட டென்சிட்டி வந்து சாலிடை விட கம்மியாக இருக்கும். த டென்சிட்டி வந்து இட் இஸ் லெஸ் தேன் சாலிட்ஸ், பட் டென்சிட்டி வந்து இஸ் கிரேட்டர் தேன் கேஸஸ். கேஸை விட டென்சிட்டி அதிகம், ஆனால் சாலிடை விட டென்சிட்டி கம்மி. கேஸஸ்க்கு வந்து ரொம்ப லூஸாக பேக் ஆகிருக்கு, அதனால் டென்சிட்டி வந்து இஸ் வெரி வெரி லெஸ்.
கேஸஸ்க்கு வந்து டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். சாலிட்ல வந்து பார்ட்டிகல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ரொம்ப க்ளோஸாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸால் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியுமா? ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது. ஸோ கைனெட்டிக் எனர்ஜினா என்னது? எனர்ஜி விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் மூவிங். ஸோ இது ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது, அதனால அப்போ கைனெட்டிக் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக பேக்காக இருக்கிறதுனால ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது, சரியா? அதனால கைனெட்டிக் எனர்ஜி வந்து இஸ் லெஸ். ஏன் கைனெட்டிக் எனர்ஜி வந்து லெஸ்? ஏன்னா பார்ட்டிகல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு. லிக்விடில் வந்து கைனெட்டிக் எனர்ஜி வந்து கிரேட்டர் தேன் சாலிட்ஸ். ஏன்னா சாலிடை விட பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ்லி பேக்டு, அதனால கைனெட்டிக் எனர்ஜியும் சாலிடை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் கைனெட்டிக் எனர்ஜி வந்து இஸ் லெஸ்ஸர் தேன் கேஸஸ். கேஸில் வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப லூஸ்லி பேக் ஆயிருக்கு, அதனால கைனெட்டிக் எனர்ஜி வந்து இஸ் வெரி வெரி ஹை. ஏன் வெரி வெரி ஹை? பார்ட்டிகல்ஸ் வந்து தே ஆர் லூஸ்லி பேக்டு. லூஸாக பேக் ஆயிருக்கிறதுனால பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். சாலிட்ஸில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டைட்டாக பேக் ஆகிருக்கு, அதனால ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் வந்து சாலிட்ஸில் ரொம்ப ரொம்ப லெஸ். லிக்விட்ஸில் வந்து ஸ்பேஸ் வந்து இஸ் மோர் தேன் சாலிட். சாலிட்ஸை விட அதிக ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் கேஸஸை விட ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும், லெஸ் தேன் கேஸஸ். ஓகே, கேஸில் வந்து ஸ்பேஸ் வந்து இஸ் மோர் ஸ்பேஸ். ஏன் மோர் ஸ்பேஸ் கேஸில்? ஏன்னா த பார்ட்டிகல்ஸ் வந்து ஆர் லூஸ்லி பேக்டு. லூஸாக பேக் ஆகிருக்கிறதுனால ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இதில் ஏன் லெஸ் ஸ்பேஸ்? ஏன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ஆர் டைட்லி பேக்டு, அதனால தான் கம்மியான ஸ்பேஸ். ஓகே, ஸோ 10வது டிஃப்ரென்ஸ், லாஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ சாலிட், லிக்விட், கேஸ் எடுத்துக்கலாம். சாலிடில் வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த பார்ட்டிகளுக்கும் இந்த பார்ட்டிகளுக்கும் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து பக்கத்தில் இருக்குது. ஓகே, அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து க்ளோஸாக இருக்குது. அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தூரமாக இருக்குது கேஸில். ஓகே, ஸோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சாலிட்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அதிகமாக இருக்கிறதுனால தான் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எப்படி பேக் ஆகிருக்கு? டைட்டாக பேக் ஆகிருக்கு. லிக்விடில் வந்து அட்ராக்ஷன் வந்து சாலிடை விட கம்மி. ஸோ அட்ராக்ஷன் வந்து இட் இஸ் லெஸ் தேன் சாலிட்ஸ், பட் அட்ராக்ஷன் வந்து இஸ் கிரேட்டர் தேன் கேஸஸ். ஓகே, கேஸில் வந்து அட்ராக்ஷன் வந்து இஸ் வெரி வெரி லெஸ், ரொம்ப வெரி வெரி லெஸ் அட்ராக்ஷன். அதனால தான் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப லூஸாக பேக் ஆகிருக்கு. பார்ட்டிகல்ஸ் ஆர் வெரி லூஸ்லி பேக்டு. ஓகே,
ஸோ இதோட we are completing the difference between solids, liquids and gases. Okay, so the difference between solids, liquids and gases வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 mark question. Okay, so the remaining things will continue in the next class.